Hi guys, this is Aarti. நீங்கள் மாதுளை வச்சு மில்க் ஷேக் சாப்பிட்ருப்பீங்க, ஜூஸ் சாப்பிட்ருப்பீங்க, ஃப்ரூட்டாக சாப்பிட்ருப்பீங்க. இதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம். இப்போ வந்து இதை வச்சு ஒரு சூப்பரான டர்க்கிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். இது சுட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க மாதுளையிலேயே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ஜூஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்க போகிறோம். இப்போ வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ சுகர் சிரப் மேக் பண்ணோம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் சர்க்கரை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா பாயில் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் பாயில் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த கேப்பில் நம்ம அந்த ஜூஸோடு சேர்த்து கார்ன்ஃப்ளவர் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். ரெடியான சுகர் சிரப்பை தனியாக வச்சுட்டு இப்போ இந்த மிக்ஸிங்கை நம்ம இந்த பேன்லேயே வச்சு நல்லா கிளறிட்டே இருக்கணும். இடையில கொஞ்சம் கொஞ்சமாக இது திக்காகி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுகர் சிரப்பை ஆட் பண்ணி நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கணும். லாஸ்ட்டாக ஒரு லிட்டில் பிட் நெய் விட்டு அதையும் நம்ம நல்லா சுருட கிளறி ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இதை நல்லா 1 to 2 hours கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour செட் பண்ணிவிட்டு எடுத்து நீங்கள் இப்போ அழகழகாக க்யூப்ஸாக கட் பண்ணி சாப்பிட்லாம். நவ் பொமோகிரானட்டை வச்சு ஒரு சூப்பரான டர்க்கிஷ் டிலைட் ரெடி ஆயிடுச்சு. என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. டாடா பாய்.